இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, நமது வாயில் இருக்க வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டியவைகள். நம்முடைய வாயிலே என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த நாளிலே, இந்த வாரத்தில் முழுவதுமாக நாம் சிந்திப்போம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய வாயில என்ன இருக்க வேண்டுமாம்? கர்த்தரை பாடும் பாடல் இருக்க வேண்டும். சங்கீதம் 40:3 இவ்வாறு வாசிக்கிறோம், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நம்முடைய ஆண்டவரை துதிக்கும் பாடல்களை எல்லாம் தேவன் நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய தேவனை துதித்து பாடுகின்ற அநேக பாடல்களை அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். அநேகர் பாடியும் இருக்கின்றார்கள். இந்த பாடலெல்லாம் நம்ம கேட்குறோம். நிறைய வேளையில் அந்த பாடலெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும்னு சொல்லி நம்ம நல்லா கேட்குறோம். அப்படி கேட்குறதோடு நம்ம நின்றாமல் நாமளும் அந்த பாடல்கள் என்ன செய்யணும்? பாடி பாடி நம்முடைய வாயினால் தேவனை துதித்து 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 நாம் பாட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அதனால்தான் என் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அப்படி என்றால் அவரை துதிக்கின்ற துதியின் பாடல் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் விரும்புகின்றார். பாருங்க, எத்தனையோ மக்களோட சாட்சியை நம்ம கேட்கிறோம். நிறைய பேர் அந்த பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே, அந்த ஆராதனை வேளைகளிலே கூட அநேகருடைய அந்த பாடலின் வரிகளை பாடி துதித்து பல காரியங்களிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அநேக சாட்சிகளை கேட்கிறோம்ல. அவங்க பாடி துதித்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போதே தெய்வ பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி, தெய்வ வல்லமை அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்குள் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று சொல்லி நம்ம அநேக சாட்சிகளை பார்க்கலாம். அப்போ பாடலின் வரிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது இல்லை? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு பாடவே தெரியாது, எனக்கு ராகமே வராது, எனக்கு பாட அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ராகத்தையோ எதையுமே ஆண்டவர் என்ன செய்யல பார்க்கறது இல்லை. அவருடைய குரல் வளம் நல்லா இருக்கு, அவருடைய டியூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய குரல் வளத்தையோ நம்முடைய பாடல் ராகத்தையோ அவர் பார்ப்பதே கிடையாது. அவர் என்ன விரும்புகிறார்? என் பிள்ளை என்னை துதித்து பாடுகிறானே, என் பிள்ளை என்னை துதித்து பாடுகிறாளே, அவளுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் அவளுடைய வறுமையான சூழ்நிலையிலும் அவளுடைய கொடிய அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற இடுக்கண்களின் மத்தியிலும் என்னை நோக்கி என்னை பாடி துதிக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார் இல்லையா? பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாடலில் ஒவ்வொரு வரிகளை நாம் உணர்ந்து பாடும் பொழுது ஒவ்வொரு பாடலின் வரிகளும் நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரும் அந்த பாடலின் வரிகளிலே மிகவும் உள்ள மகிழ்ந்து, என் பிள்ளை, என் மகன், என் மகா என்னை குறித்து எவ்வளவு அருமையாக என்னை துதித்து பாடுகிறாளே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஓடோடி வருகின்றார். நம்முடைய சரித்திர தமிழ் புத்தகங்களை நம்ம வாசித்திருக்கோம்ல. காலத்து புலவர்கள் எல்லாம் அரசனை நினைச்சுவாங்களாம், புகழ்ந்து பாடுவாங்களாம். அப்படி புகழ்ந்து பாடும் பொழுது அரசன், நம்ம இந்த புலவன் இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய தானங்களை கொடுப்பானாம். அப்போ அந்த புலவர்கள் தானங்களை பெற்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வார்களாம். பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட இந்த உலக பிரகாரமான ஒரு அரசனே தன்னை புகழ்ந்து பாடும் ஒரு புலவனுக்கு அவ்வளவு கொடுப்பாரானால், இந்த அண்ட சராசரங்களையே படைத்த நமது ஆண்டவர், பரம தகப்பனாகி நம்ம ஆண்டவர், நாம் அவரை துதித்து பாடும் பொழுது நம்ம அவர் சும்மா அனுப்பி விடுவாரா? வெறுமையாய் அனுப்பி விடுவாரா? இல்லவே இல்லை. இல்லை, நம்மளை ஆசீர்வதித்து தான் அவர் அனுப்புவார். ஆகவே நாம் அவரை துதிக்கும் பாடல்கள் நம்முடைய வாயிலே எப்போதும் இருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலை ஆனாலும் சரிதான். பொதுவாக நமக்கு பாட்டு எப்போ வரும்? நம்ம வேத வசனத்தில் கூட சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் உடனே அந்த வசனத்தை என்ன செய்வாங்க? கோட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஆனா நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை துதிக்கின்ற துதி எப்போதும், நம்முடைய துதியின் பாடல்கள் நம்முடைய வாயிலே இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்ம எந்த இடத்திலிருந்து துதித்து பாடினாலும்
அவர் ஓடோடி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை துதித்து பாட வேண்டியது மட்டுமே. நாம் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16:25 அந்த பவுலும் சீலாவும் அந்த குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீனிடத்துல இருக்கிற ஆவியை அதட்டி அந்த ஆவியை வெளியேற்றின பின்பு அவளுடைய எஜமானதை கண்டு, ஐயோ நமக்கு வருமானம் இல்லாமல் இவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்து அநேக அடிகள் எல்லாம் அந்த பவுலுக்கு கிடைத்தது. பவுலும் சீலாவுக்கும் அநேக அடிகள் கிடைத்ததோடு மட்டும் அவங்கள விடவில்லை, அப்படியே கொண்டு ஜெயில போடுறாங்க. அந்த ஜெயில கொண்டு போட்டவங்க ஜெயில போடுறதோடு நிக்கல, அவருடைய கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்து விடுறார். அவளால் அசைய முடியாது. ஆனால் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அங்க இருந்தவங்க எல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, யாருமே வந்து ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ற, ராத்திரி நாங்க தூங்க போறோம், நீ ஏன் நடராத்திரி இப்படி பாடிட்டு இருக்கேன்னு சொல்லு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த பாடலின் வரிகள் அவர்களுக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருந்திருக்கும் இல்லையா? அவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு வரிகளாக அவர்கள் பாடியிருப்பார்கள். அவர் தேவனை துதித்து துதித்து பாட பாட அந்த மக்கள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்க, அந்த சிறைச்சாலை தலைவன் அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து கதவுகள் திறந்தோடனே அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னை குத்தி தற்கொலை செய்து கொள்ள பார்க்கிறான். ஏன் எல்லாரும் ஓடி இருப்பாங்க, ஜெயில் கதவெல்லாம் திறந்துட்டுன்னு சொல்லி. ஆனா பவுலும் சீலாவும் சொல்றான், நான் இங்கதான் இருக்கோம், நீ உனக்கு ஒன்றும் செய்திராத, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்துகிறான். பாருங்க, அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு அந்த தருணத்திலே கொடுத்தார், பவுலுக்கும் சீலாவுக்கும். எப்போது அவன் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாடி துதித்து பார்ப்போம். ஆண்டவரை துதித்து துதித்து நாம் மகிழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது, பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே, என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே. நாம் பாடுகின்ற பாடல் எல்லாம் இயேசு ராஜாவை குறித்து புகழ்ந்து பாடுகிற பாடலாக இருக்கும் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன காரியங்களெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்தந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அப்படி ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா, இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த சூழ்நிலை ஆயினும் ஆண்டவரே, நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேனப்பா, உம்மை துதிக்கின்ற புது பாடல் ஒவ்வொரு நாளும் என்ற வாயிலே வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவரை துதித்து நாம் பாடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலையை பெறுவது ரொம்ப நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கூட நம்முடைய சந்தோஷத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய கஷ்டமான, நம்முடைய வெறுமையான எப்படிப்பட்ட சூழ்நிலையில், நம்முடைய வியாதியிலும் கூட, நாம் படுக்கையில் ஒருவர்களை படுத்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட, நாம் ஆண்டவரை இருக்கின்ற இடத்திலே அவரை துதித்து பாடி நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் துதிக்கின்ற இடத்துல இறங்கி வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். நாம் அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்தினோப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய வாயிலே இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளில கூட எங்களை வாயிலே அப்பா உம்மை துதிக்கும் பாடல்கள் எங்களுடைய வாயில இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகளைப் போல மற்ற பாடல்களை பாடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காலங்களையும் நேரங்களை வீணடிக்காதபடி அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கின்ற அப்பா, உம்மை புகழ்ந்து பாடுகின்ற பாடலின் வரிகள் எப்போதும் எங்களுடைய வாயில இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எந்த வேளையில எங்களுடைய துன்பமான கஷ்டமான ஆண்டவரே, எங்களுடைய வியாதியின் மத்தியிலும் உம்மை துதித்து உம்மை புகழ்ந்து பாடி துதிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீ தந்து எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ கொடுக்க போற ஆண்டவரே கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை